இருக்கட்டும், யார் ஒரு சாதாரண மக்களாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கான தேவையோ இல்லை அன்றாட வாழ்க்கை சூழலோ சரியாக நடக்கிறது. இப்போ எதுக்காக இருந்தாலும் போராட்டமாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு தரமான அரசாங்கம் வரணும்னு நினைக்கிறோம். ஸோ கமல் சார் வந்தால் கண்டிப்பாக அது நடக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ நான் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாரையுமே நாங்கள் நம்ம கட்சியில் சேர்க்கறதுக்காக ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறோம். கண்டிப்பாக கமல் சார் வருவார், அவர் தான் வின் பண்ணுவார். ஸோ அவருக்காக தான் நாங்கள் எல்லாமே பண்ண ரெடியாக இருக்கோம். இளைஞரணி மொத்தமே கமல்ஹாசன் சாருக்காக காத்துட்ருக்கோம். நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா எவ்வளவோ கட்சிங்கள்லாம் வந்திருக்கு. அந்த கட்சிங்கள்லாம் இந்த அளவுக்கு பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. எங்கள் அண்ணா எங்களுக்கு நல்லதாக பண்ணுறது நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்போ வருவார்னு சொல்லிட்டு அவர் வந்தாருன்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு. வேற என்ன சொல்லணும், இந்த பகுதி மக்கள்கிட்டையும் பேசி நீங்கள் என்னால முடிஞ்சது. ஏன்னா இங்கே அன்னிலேருந்து அதிமுக டிஎம்கே நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்சது என்னோட நண்பர்கள் அவங்களாம் வச்சு நான் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். பேசுங்க. புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உங்களுக்கு விருப்பமா? நீங்க கமல் சாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் துறைமுக தொகுதியிலேருந்து இருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்தே எல்லாரும் இந்த கமல் சார் இதில் சேர்ந்துருக்காங்க. நானும் இதில் சேர விருப்பமாக இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் இதில் கமல் சாரை பற்றி நல்லா பேசுகிறாங்க. அதனால் நாங்களும் கமல் சார் வந்தால் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், நாங்கள் மக்கள் நீதி மைய கட்சியிலேருந்து வந்துருக்கோம். கமல் சார் ஆரம்பிச்ச கட்சி தான் மக்கள் நீதி மையம். இது நல்ல ஊழலற்ற ஆட்சியை நோக்கி நாங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்காக நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட உறுப்பினர் சேருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் மக்கள் நீதி மையத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமல் சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். கமல் சார் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஊழல் இல்லாத கட்சியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இப்போ நாங்கள் டிஎம்கே கொடுக்கோம், ஏடிஎம்கே கொடுக்கோம். ஆனால் இன்னும் நல்லா செய்யணும், சிஎம் நல்லா பண்ணணும். எல்லாரும் யூத்துக்கு சரி, இப்போ இருக்கிற மேன் உமனுக்கு எல்லாமே நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். போய் மக்களோடு மக்களாகவும் தன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்துட்டு அவங்களோட சேர்ந்து பல நல்ல காரியத்தை எடுத்து நடத்தணும். தமிழ்நாட்டை மறுபடியும் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும். மக்கள் எல்லாரும் தன்னுடைய இணைந்த கைகளாக அவர் கொண்டு வந்த நடத்த வேண்டும். மேலும் என்றைக்கும் தண்ணீருடைய பஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாத அளவுக்கு அவர் மேலும் நல்ல காரியங்கள் எடுத்து நடத்தணும். அந்த நடத்துறதுனால மக்களுடைய பண வசதி எது இருந்தாலும், ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு தமிழனுக்கு என்றைக்குமே நிலைத்து நிற்கும். பண்ண முடியாது. அவங்க ஒய்ஃபும் பிளைண்டு, இன்னொரு தங்கச்சி பிளைண்டு, அவங்க வீட்டுக்காரரும் பிளைண்டு. அப்படி இருக்கிறாங்கய்யா. யாருக்கும் எந்த வருமானமோ அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எதுவுமே இல்லைங்கய்யா எங்கள் குடும்பத்தில். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போது தங்கச்சி தேனாம்பேட்டை பிளைண்ட் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்க இப்போ உடம்பு முடியாமல் ஒரு கை கால் விழுந்து போய் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதுவும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் முழுமையான ஒரு கால் பங்கு கூட இன்னும் தேரலை. இன்னும் தன்னிச்சையாக அவங்க செயல்பட முடியாமல். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கேங்கய்யா. நான் 87 முடித்தேன். அடையாரில் சயின்ஸ். லக்ஷ்மி சாரை இது வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஹீரோவாக பார்த்துருக்கோம், நல்ல ஹியூமனாக கூட பார்த்துருக்கோம். தென் இப்போ அவர் அரசியல் களத்தில் குதிச்சிருக்கிறது அப்படின்னால அவர் அரசியல்லையும் ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருக்கும் நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம். அதை அவர் எங்களுக்காக ப்ரூவ் பண்ணணும். சினிமாவில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் அவர் அதை எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதனால தான் இந்த இதில் சேர்றது ஒரு சான்ஸ். இன்னொன்று என்னன்னா, புதுசாக வரவங்க யாரும் நல்லா செய்வாங்கன்றது தான். இப்போ இருக்கிறவங்கள பார்த்து நம்பி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் இதுவாகும். அதனால தான் புதுசாக வரவங்க நல்லா இது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்.
அவர் திறமையால தான் வந்திருக்காரு. அவர் திறமையால ஸோ நம்ம திறமையும் நம்ம பார்க்கணும். அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? எஸ். இப்போ அவர் வராங்கன்னா நம்மளும் சப்போர்ட் பண்ணாம இன்னும் அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாதிரி முடியாது. ஆமா, நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கும். உள்ள குதித்து அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். மெயின் ஃபோக்கஸ் சமூகத்துக்கு நல்லது செய்யணும், மக்களை நல்வழிப்படுத்தி எடுத்துட்டு வரணும்ன்றதுதான் ஊழலற்ற ஆட்சி கொண்டு வரணும். அவருடைய வருகையை நாங்கள் ரொம்ப எதிர்நோக்கிறோம். அவர் வரணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும். இன்னும் நல்லது செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. நாட்டில் நிறைய குறைபாடுகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நிறைவாக்கணும். இது இவர் வந்தார்னா இதை பண்ணுவார்னு நாங்கள் நம்பிக்கையோடு தான் இப்போ நாங்கள் வரவேற்கிறோம். இவர் சாதாரண பிக் பாஸ் மட்டும் கிடையாது, இந்த நாட்டுக்கான ஒரு பிக் பாஸாகவும் அவர் இருக்கணும். இது மற்றவங்களுக்காகன்னு இல்லை, எல்லா நாட்டு மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் அவர் தேவையானதை செய்வார். அந்த நம்பிக்கையோடு அவரை வரவேற்கிறோம். சொல்றாங்க இங்க சுத்தமா சொல்றாங்க சொன்னா கூட சரி, அப்படி அப்படி நல்லா இருக்க சொல்லி எங்களுக்கு மட்டும் சொல்றீங்க. இல்லம்மா, நாங்க எங்களுடைய இயக்கத்துல இருந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோமா. நடவடிக்கை எடுத்து உங்களுடைய குறைகள் என்னவோ அதை உடனே நிவர்த்தி பண்ணிடுறோம். சரிங்களா? ஆமா, அங்க ரோடு போடணும் எங்களுக்கு. இப்போ 2 நாளையும் சாக்கடை போட, இந்த ஒரு பேர் தான், மற்ற பேர்லாம் ரோடு போட்டாங்க போடலை. நான் அதே மாதிரி சாக்கடை தண்ணி எல்லா சாக்கடை வந்து இந்த மெயின் இதுதான் நின்று போகுது. இங்கே நின்று போனால் தண்ணி ஃபுல்லாக முழங்கால் தண்ணி இங்கே இன்னைக்கு தான் 2 நாளாக காஞ்சிருக்குது. இந்த நாட்டு தண்ணியில் நாங்கள் இருக்கிறோம். ஒத்துழைக்க மாட்டாங்க. இதே தலைவருக்கு வீட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பண்ணா நாங்கெல்லாம் நீங்கள் போங்க லேடிஸ் தான், நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடியை கழிச்சு. சரிம்மா, நாங்கள் மக்கள் நீதி மையத்திலிருந்து சொல்கிறோம், நாங்கள் இது விஷயமா நடவடிக்கை எடுக்கிறோம். சரி, எங்களுக்கு எல்லாரும் நல்லா இருந்ததாங்க ஐயா. பார்வை இழந்தோம், பிறவையிலெல்லாம் நல்லா தான் பிறந்தோம், நல்லா இருந்தோம். இடையிடையே ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு காரணத்தினால அடிபட்டு எல்லாருக்கும் பிளைண்ட் ஆகி நான் எனக்கு 3 அக்கா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது நான், 3வது தங்கச்சி, 4வது தம்பி, 5வது தங்கச்சி, அவங்க எல்லாரும் பிளைண்டு. நாங்கள் 4 பேர் பிளைண்டு. நாங்கள் வரோங்க. நீங்கள் உறுப்பினராக இப்போ சேர்றீங்க. மக்கள் நீதி மையத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சார் மேலே உங்கள் சார் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பீங்கல்ல, அந்த நம்பிக்கை என்னன்றதை சொல்லுங்கள். இதுக்கு முன்னே வந்து அண்ணா டிஎம்கே டிஎம்கேங்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்கோம், அது பெருசாக திருப்தி இல்லை. இப்போ சார் வந்திருக்காரு இப்போ கட்சியில். பிப்ரவரி 21 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிவிட்டாக பிடிச்சிருக்கு எங்களுக்கு. அதனால் இந்த வாட்டி வந்து சாருக்கு போடலான்னு நினச்சிக்கிறோம். அதனால் மக்கள் நீதி மையத்தில் நாங்கள் எஞ்சிருக்கிறோம். இன்னும் உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். சார் நல்லா பண்ணுவார் ஒரு நம்பிக்கை. அடுத்த வாட்டி அவர் தான் சிஎம் வருவார்னு நினைக்கிறேன். நான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நேர்மையான ஆட்சி தரணுன்றதுனால ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் உங்களை இணைய சொல்லி நாங்கள் உங்களை கேட்டிருக்கோம். நீங்கள் இணைய போறீங்க. கமல் சாரை பற்றி உங்களுடைய கருத்து? கமல் சார் நல்லா ஆட்சி செய்வார்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே. அதுக்காக எந்த இங்கே இருக்க மக்கள் எல்லாம் அமைச்சர்கள் இந்த ஊழல் எல்லாமே நேர்மையாக இருக்கணும். குடும்பத்தில் இந்த வயசானவங்களுக்கெல்லாம் உதவி செய்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு, இந்த முதியோர் இல்லமெல்லாம் கம்மியாகி அவங்க குடும்பத்தோடு இருக்க செய்யணும். அடுத்தது பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்கணும், அதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நிறையா லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது கம்மியாக. ஸோ டெஃபினெட்லி நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு அவங்க நல்லா பண்ணுறாங்க தெரியும். ஸோ அவங்க ஓட்டு போட்டுட்டு நாங்கள் நல்லா அவங்க ஜெயிக்க வைப்போம். அவங்க எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம், வேறு யாருக்குன்னா இருக்கணும், அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். இங்கே இருக்கிற எல்லாருமே மொத்தம் மீடியம் பேசி இந்த ஓட்டு ஆகி எங்களுக்கு சொல்றதுன்னா ஒரு பயத்தினால தான் எங்க கலவரம் நடக்கும், எங்க போராட்டம் நடக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் டிவி நியூஸை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்குது. பிள்ளைகள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு திரும்புவாங்களா, இவங்க எந்த பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க, யார்கிட்ட கேட்டால் கூட உடனே அவங்க வந்து ஒரு கும்பல் கூடி அது ஒரு பெரிய கலவரம் ஆக்கிடுறாங்க. இந்த அமைதியான சூழ்நிலை வரணும். ஒவ்வொரு தாய்மார்கள் வந்து தம் பிள்ளைகள் வெளியே போனால் அவர்கள் வந்து நல்ல பொறுப்போட வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அதனால எல்லாத்தையும் ஒரு சமாளிப்பார்ன்ற ஒரு முழு நம்பிக்கையோட நாங்கள் கமல் சாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அது அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளை வீணாக்க மாட்டார் நாங்கள் நம்புகிறோம். ரசிகை நான், ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவர் வந்து செய்வார்,
இப்போ வந்து நான் சொல்றேன்னு இது பண்ணேன், எம்ஜிஆர் கத்துது சார் தான் செய்வாருன்றது எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. திரையுலகத்தில் அவர் வந்து நல்ல திறமையாசாலியாக இருக்காரு, நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து அவருக்கு தெரியும் இதை பற்றி என்னன்றது, ஏன்னா அவர் அதுலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ யூ ஃபீல் நடிகரா இருந்து முன்னேறணுங்க தான் எம்ஜிஆர். அதே மாதிரி சார் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வந்ததுனால நம்மளுக்கு ஒரு மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அவரோட சேர்றோம். இப்போ சரி, இவங்க உங்கள் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்ங்களா? வண்டர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நாளை நல்லது. தேங்க்யூ. ஃப்ரீ ஸ்கீம் எல்லாம் உதவி வேணும். மக்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணால் இல்லை. விலைவாசியிலேருந்து எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அது மோஸ்ட்லி பெட்ரோல் ரேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போலாம் எங்களுக்கு யாருமே ஒரு பக்கம் கொஞ்சம் 100-150 இருக்கும். அதுக்கு எல்லாமே என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணுங்க. இல்லை, இவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இவர் அரசியல் புதுசாக வந்திருக்காரு. புதுசாக இல்லை சார், புதுசாக வந்தாலும் நிறைய விஷயம் தெரியுது. இப்போ நடைமுறையில் என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்கிறாரு. அதனால தான் ஒரு எதிர்பார்க்குறோம். வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா செய்வார் நீங்கள் நம்பிக்கை. சரி, ரொம்ப நன்றி. எல்லார்ட்டையும் சொல்லி அவங்க ஆதரவு. தேங்க்யூ சார்.